நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு, சின்ன கருப்பு சின்ன கருப்பு பெரிய கருப்பு. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு சொல்கிறாங்களே, இது என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பேன். உண்மை உண்மை. இந்த முன்னாடி ஒரு 2 மூடையை போட்டு இப்போ பூக்குழி வளர்ப்போம். ஆமாம், பூக்குழி ஆடுற ஆளுக கவனமாக ஆடணும். ஏனே? ஒரு ஊரில் பூக்குழி இறங்கின சரி, ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாவம். என்ன? அவன் பூக்குழி இறங்கும் போது பயல்கிட்ட பந்தயம் போட்டேன். எப்படி? 3000 ரூபா பந்தயம். ஐயா, மற்ற ஆளுக்கு மாதிரி நான் பூக்குழியில் ஓடலாம் மாட்டேன், பொறுமையாக நடந்துதான் போக முடியேன். சரி சரின்னு ஊருக்குள்ள மேடை தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு திக்கு திக்குண்டு. சரி, இந்த பய போய் அப்படியே காலை வச்சேன். சரி, ஒரே சத்தந்தேன், ஆத்தீண்டேன், 100ல் ஓடிட்டேன். ஐயா ஐயா, ஏன்னு கேளு. ஏங்க? பக்கத்து வீட்டில் சென்ட்ரிங் போடும்போது இரும்பை வெட்டியிருக்காங்க. சரி, இந்த ஒரு இரும்பு மட்டும் உள்ள கடந்திருக்கு தீக்குள்ள தக தகன்னு. அதை முண்டை கவனிக்காம இறங்கினேன். ஏன் முன்னோர்கள் சரி இந்த பூக்குழியெல்லாம் ஆமா இறங்க சொன்னாங்கன்னா, எதற்கு? ஐயா கொஞ்ச நேரம் இருங்கய்யா. ஏன் இறங்க சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாதத்தில் இந்த தீயாப்பட்டது படும்போது மண்டைக்கு ஏறும் சுருணும். அப்போ அத்தனை நரம்புகளும் செயல்பட்டு இரத்த ஓட்டம் சீராகும். அதே மாதிரி மாரியாத்தாவுக்கு மஞ்சப்பால், இன்னைக்கு கொரோனா டைம் வரும்போதெல்லாம் எல்லாருமே மஞ்சப்பால் தொழிச்சிய வீடு விடா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அந்த மஞ்சப்பாலுக்கு. அப்போ இந்துக்கள் கலாச்சாரத்திலே பத்தியோடம் தெய்வத்தை வணங்கி, தெய்வத்துக்கு நம்ம என்னென்ன பூக்குழியிலிருந்து தீச்சட்டியிலிருந்து எடுக்கிறோமோ அதெல்லாம் இயற்கை வைத்திய கண்டுபிடித்தவன் முன்னோர்கள். கைதட்டலாம், இதெல்லாம் சும்மா கிடையாது. சரிதானத்தா? படித்தேன் ஐயப்பன் பாட்டு. சரி, இந்த ஐயப்பன் முருகன் எல்லா ஜாமியுமே துடியான ஜாமி. எப்போ அதுக்கு மாலை ஓடுவியா? ஆடி மாதமா? இல்லைங்க, கிடையாது, கார்த்திகை மார்கழி. ஏன் கார்த்திகை மார்கழி அப்படின்னா, ஏனே? குளிர் காலத்தில் சுட சுட சோறு சாப்பிட்றது அப்பத்தேன். ஆனால் இதில் தமிழையும் விவரமான ஆள். எப்படி? இந்த மாலை ஓடுற ஆளுக மற்ற எல்லாமே செய்யலாமா, தண்ணி அடிக்கக்கூடாது, பொம்பளை பழக்கம் ஆகாது. சரி, கணேசி போயில் வர்றவன் போட்டுக்கலாம், பீடி பற்ற வைக்கிறேன் பற்ற வைக்கலாம். சரி, வெத்தலை ஓடுற ஆள் வெத்தலை ஓடலாம், எதுக்கு வரத இருக்க. ஆனால் அந்த டயத்தில் எந்த பொம்பளை ஆளும் புருஷனை வந்து போடா வாடா இருக்கிறத தின்னுட்டு போய் படு மயிரை பிடுங்கன்னு நீ சொல்லவே முடியாது. முடியாது. ஒரே வார்த்தை தான் புருஷனை அந்த டயத்தில் பொண்டாட்டி. சாமி, ஆமாம், வாங்க சாமி, இலையை அலசி விட்டேன், வந்து விரத விடுங்க சாமி. உடனே அவர், வருகிறேன் சாமி. சாமி முட்டைக்கோசு இல்லையா? நாளைக்கு பொறிக்கிறேன் சாமி. சாமி சொல்லவே முடியாது நீங்கள். ஆனால் பொம்பளை ஊரா அப்துல் கலாம் ஐயாவோட உங்களுக்கு மூளை. இவங்களை எதுக்கு நம்ம சாமி ஜோமின்னு சொல்கிறோம்? பொம்பளை ஊரா இங்கே வாங்கடி, பாத்தினூருக்கு வாங்க, ஒரே சேலை, ஓம் சக்தி பராசக்தி. புரிஜியம் முண்டாட்டியை கூப்பிடுவார் சக்தி, உடனே இவங்க சாமி. சாமி சக்தி விரத விடலாமா? ஆகட்டும் சாமி. சாமி சிலிண்டர் இல்லை, வாங்கி வருகிறேன் சக்தி. சக்தி சாமி. ஆம்பளை ஊரா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பஸ்ஸில் போய் அவங்க வாட்டுக்கு வர்றாங்க அலுப்பில். பொம்பளை ஊரா ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது டூரிஸ்ட் வண்டி ஆளுக்கு காசை போட்டு பிடிச்சி அதில் கட்டிப்பிடி நான் பாட்டை போட்டு குத்தாட்டம் போடுறேன். இந்தா உள்ள எமுனா நதி கரை கண்ணா. அந்த டிரைவர் பாவம், அவன் பொண்டாட்டியை பார்த்து 10 நாள் இருக்கான். அவன் வண்டி ஓடிக்கிட்டே, இந்த முண்டையை திருந்த மாட்டாளுக ஓலைய, ஆமா நம்மளை நேர வீட்டுக்கு திரும்பி விட்டுருவாளுக ஓலை. அவன் கீறு தெரியாம பேக்க பிடிச்சி போட்டு. சரி, ஆமா. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் அத்தனை பேருமே பக்தி பரவத்தோடு போகணும். என்ன குத்தாட்டம் போடுற பெரிய பிரேவதேவா டான்ஸ் கிளாஸில் போய் எல்லாம் டான்ஸ் பழகனியா? சாமிகளை எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கணும். கண்டிப்பா. இங்கே இருக்கக்கூடிய ஐயனாரு பிள்ளாத தெய்வம், பாண்டிமுனி 18ஆம் அடி பெரிய கருப்பு, கள்ளிசேரி காளிமுனி ஐயா, ஒத்த கால ஜப்பானி ஒரு கால நொண்டியா நொண்டிச்சாமி, சோனையா வெட்டுடைய காளியம் மடாப்புறம். ஏன்டா என்னடா ஹரிச்சந்திரன் நாடகத்துக்கு ஏன்டா ஓட்டு அடிக்கிறேன்? நீங்க வேற திடுத்திடு ஏற்கனவே இங்கே என்ன நடக்கும்னு பயந்துக்கிட்டே நிற்கிறேன், இவ வேற இடி விழுந்த மாதிரி அடிக்கிறாங்களே. எதில் சொன்னேன்? இந்த சாமியை பூரா இப்போ ஆளுக எப்படி வேண்ட பெரியவெல்லாம் சாமியை கும்பிடுவாங்க.
அந்த கும்பிடுறதுலயே நமக்கே புல்லரிக்கும். ஆமா. எங்க ஐயாலாம் பெரிய கோடாங்கி ஆ, அப்படி கள்ளிச்சேரி கம்மாயில் அப்படி முங்கி எந்திரிச்சு காளி முனியா போய் கும்பிடுவார். சரி. பட்டார்னு விழுவார். ஆ, விழுந்து காளி முனியா டேய் பின்னாடி வாடா அப்படின்னு அரைக்கல விபூதி அள்ளி எங்கள் ஐயா பூசிட்டு அந்த மசுரை அப்படி விரிச்சு விட்டு வருவார். ம், அது பக்தி. ஆமா. இன்னைக்கு இந்த வாரு கோயிலுக்கு தான் போகிறாங்க 2 பேரும். இன்னைக்கு என்ன பண்ணுறேன், இளவட்ட பைய ஊற பைக்கில் 70-80 ஸ்பீடில் போகும்போது கருப்பு சாமிக்கெல்லாம் கிஸ் அடிக்கிறேன். கருப்பா சென்ட்ரிங் போட போகிறேன், ஒரே தான் சென்ட்ரிங் போட்டுருவேன். ஆமா. இப்போ பூரா அப்படி கிளம்பிட்டாங்க. பொம்பளை ஆளு பூரா சாமிகள்கிட்ட வேண்டதை பார்க்கணுமே. எப்படி? அப்படி போய் ஆத்தா ஆ, அடியே ஆ, மாரியாத்தா உனக்கு வெள்ளி செவ்வாய் நான் விளக்கு போட்டேன், அவ பூச்செண்டு வீட்டில் மட்டும் குழம்பு மணக்குதுடி, என் குழம்பு மட்டும் அடி பிடிக்க வச்சுட்டேடி. நான் உனக்கு ஆத்தா வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு உட்காந்துருப்பாளா? ம், எதை வென்ற சேலைக்கு நேர்த்தி கடன் போடுறேன், நகை எடுக்கணும்படி தாலி கூடி 5 வகையில் எடுக்கணும். ஆத்தா வந்து உனக்கு களை வெட்டி சம்பாரித்து எடுத்து உனக்கு களத்தில் ஓட்டு போயிடும். தெய்வங்களை முறையாக வணங்குங்கன்னு தான் சொல்கிறேன். தெய்வம் அப்படி ஆடினாங்க. ஐயா காவல்துறை ஐயா, என் நண்பன் இங்கே வாங்க. நண்பா இங்கே வாங்க நண்பா. ஒரு 3 பேர் மேலே கணேஷ் போல கேஸ் போடணும். இங்கே வாங்களேன், உள்ளே ஓட்டுறாங்க. ஒரு ரவுண்டு சார்ஜ் பண்ணுங்க. உண்மையிலேயே என்னுடைய அருமை நண்பர் காவல்துறை அதிகாரி ஐயா, நீங்கள் எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்தை பார்க்குறீங்க, தவறு. நீங்கள் ஒரு டூலர் பைக்கு வச்சுருந்தா அதுக்கு உண்டான ஆதாரங்களை போல வைத்திருந்தால் இவர்களை பொறுத்தளவு நண்பர்கள் தான். நம்ம பயப்பட தேவையில்லையே, உண்மை தானே? அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பைக்கில் போகிற இளவட்டம்லாம் 12 மணிக்கு தண்ணியை போட்டு ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்பு, பின்னாடி வரேன் டம்முன்னு முட்டி உங்கள்கிட்ட தானே வருது. காலையில் ஸ்டேஷனில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போனோடனே என்னென்ன வருது, கையை பிடிச்சி இழுத்து விட்டேன், தாலி அத்து விட்டேன், விழுந்து வெதரை கடிச்சு விட்டேன், இதெல்லாம் வரும். இப்போ கடிக்க தெரிஞ்சாங்களா? நீங்கள் போய் அந்த 3ஆம் நம்பர் ரூமில் உட்காருங்க, உங்களுக்கு ஒரு கேஸை அனுப்பிவிட்றேன். ஏன்னா நண்பர்கள் தான், அவர்களும் நம்மளை போன்ற மனிதர்கள் தான். ஒரே விஷயம், எல்லா துறைக்கும் தீபாவளி போனஸ் உண்டு, காவல்துறைக்கு மட்டும் அது கிடையாது. யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஒரு சில காவல்துறை அதிகாரி ஐயா சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக பண்ணும்போது மற்ற காவல்துறையை நீங்கள் அதே மாதிரி பார்க்குறீங்க, அது அல்ல. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக நண்பனை கூப்பிட்டேன், நான் எதுக்கு பயப்படுறேன்னா? ஆனால் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 100 ரூபா அவதாரம் போட்டீங்க ப்ரோ, ஆமாம், மைண்டில் வச்சுருக்கேன். ஏன் அப்போ நான் வந்து பார்த்தா சவராஷ்டிரக்காரன் மாதிரி இருந்தேன். ஆமாம், ஆமாம். இப்போ நான் என்னை எங்கேயும் மறைக்க மாட்டாங்க. ஏன்? ஏன் பைக்கை வச்சுட்டேன்டா முண்டை. அப்படியா? அதான் 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 என்னதா பிள்ளையாக்காராமா, இந்தா இவனை 800 கொடுத்து இவனை தூக்கிட்டு போறியா, நல்ல விலையா தூக்கிட்டு போ. இதுக்கெல்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியாது. 1 கிலோ தக்காளின்னா 300 ரூபா வித்துச்சு. ஏத்தாய் இங்கே கவனிங்க, பக்கிக்கலாம் கவனி, பாடத்தை கவனிங்க. உங்களுக்காகத்தே இந்த நாட்டை திருத்துறேன். எங்கே திருத்துறிய என்னையும் மொத்தங்கம்மான்னு வைறாங்க. எல்லாம் எல்லாத்தையும் ஊத்தாத்தே 10 ஏழை வாழையில் காப்பாற்ற முடியும். அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஆமாம்மா. ஏன்னா பூராமே வயிறு எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பி. அதனால் நான் எனக்கு ஒன்றுனா என் தம்பிகள் தான், என் தம்பிகளுக்கு ஒன்றுனாலும் இந்த எம்கேஆர் தான். அப்புறம் என்ன ஆந்திராவில் வந்து இங்கே பானிபூரி கடைக்காரனா வரப்போகிறேன்? அது ஒன்றும் இல்லை, என் தமிழந்தே வருவேன். என் தமிழை மாதிரி உலகத்தில் வீரன் எவனும் கிடையாது. ஆனால் தமிழை மாதிரி கையிலே தூக்கி கட்டும் போது உள்ள டவுசர் போட்டுக்கான்னு பார்க்க மாட்டாங்க. ஆமாம். ஒரு நிறகுலத்து ஐயனார் மாதிரி கிளம்பி கருங்குளத்து முனி அடித்து தாலி பிறண்டு விழுந்து. ஆமாம். பெண்களை சொல்ல வந்தேன்ல? ஆமாங்க. என்ன சொல்ல வந்தேன்? தக்காளி. தக்காளி 300 ரூபா வைக்கும் போது எந்த பொம்பளையும் தக்காளி போட்டு குழம்பு வைக்கல. பூரா புளியை கரைச்சு ஊற்றி கத்திரிக்காவை சுட்டு பிணைஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு. இப்போ 5 கிலோ 100 ரூபாயின்னு வந்து வீடு வீடாக கெஞ்சுறேன். ஆமாம், ஆமாம். ஏக்கா 5 கிலோ 100 ரூபாக்கா. உடனே இவங்க நோ போ தக்காளி வேணாம் நோ. ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு நேரமாவது என் அன்பு விவசாயி வாழட்டும், வாழ வைங்க, விவசாயத்தை வாழ வைங்க. தென்னை வைக்க வேணாம், சப்போட்டா வை. இவன் இருக்க வரைக்கும் வழங்காதற நாடா. இது ஒரு டைலாக்காடா? நான் என்ன சொன்னேன், வாழ்க்கையை வாழ வைங்கன்றேன். அவன் வாழ வைக்கன்னா தென்னை வைங்கன்றேன். ஆமாம். பெரிய மதுரை முத்து மாதிரி வந்துட்டாங்க ப்ராப்பர்ட்டி காமெடி.
ஏன்னா தம்பி இளைஞர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நானா சின்ன வயசில் படிக்கும்போது டவுசர் தான், காய்க்கு டவுசர் பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்க. 75 இடத்துல கிழிஞ்சாலும் வீட்டில் விட மாட்டாங்க. அப்பத்தா விட்டு சேலையை வெட்டி அதை மூட்டிடுவாங்க. இப்போ பயலு பூரா நம்ம லேசாக கிழிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு வெக்கப்பட்டான். இன்னைக்கு பூராமே சட்டி தான் தெரியுது, பேண்ட் இங்கே நிற்கிது. கண்டிப்பா. அதை ஃபோட்டோ எடுத்து செல்ஃபியில் வைக்கிறேன். வெளியே இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆமா ஆமா. வெளியே இருக்கும்போது முக்கும் போது எடுத்த படம். கிரிச். காதல் காதல் கண்ணை மறைக்குது, காவல்துறை லைசன்ஸ் இல்லாத வண்டியை மறைக்குது. கைதட்டலாம், நல்ல ஜோக்கு தான். ரகச்சியம் பண்ணி தானே பாஞ்சிட்டாங்களா டாக்டர். சரி நம்ம பொழப்ப பார்ப்போமா? ஆமா. ஏன்டா மிருதங்கார முட்டை எங்கடா வரேன்? என்ன டீ குடிக்கிற பெரிய சுசீலா வேற உட்காரா. டீ குடிக்கிற எங்கே டீ? ஆனால் டீ கடை வச்சிருக்க உறவுகளே, இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய. கண்டிப்பா. 1 லிட்டர் பாலில் 70 லிட்டர் தண்ணியை கலந்து கொப்பாங்கப்பா. இந்த யாரோ ஓசை கொண்டு வந்து வீட்டிலேருந்து இழுத்து இங்கே விட்டுருப்பேன். 10 மணிக்கு முன்னாடி குடிச்சாத்தே நாடகத்தில் தான் டீ நல்லா இருக்கும், கொலண்டு. மற்ற நேரம் அது குடிக்கிறேன் பூரா போதையில் குடிச்சு விட்டு பூச்சி சூப்பர்ன்ட்டுவேன். ஆமா ஆமா.